Hi all, welcome to another new vlog. ஸோ இவங்க வந்து அருள் ஜோதி என்னுடைய ஒரு மாடல். அவங்க என்னுடைய 15 days கிளாஸுடைய மாடல். ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நார்ஸ் கம்ப்ளீட்டாக NARS அப்படின்ற ப்ராடக்ட் வச்சு தான் நான் சொல்லிக் கொடுத்தேன். ஸோ சொல்லிக் கொடுக்குறதுக்கு முன்னாடி அந்த ப்ராடக்டோட குவாலிட்டி, அந்த கன்சிஸ்டன்சி, அதோடைய தன்மை எப்படி இருக்கும், அண்ட் அதோடைய முக்கியமான விஷயம் அதோட டூப்ளிகேட் ப்ராடக்ட் எப்படி இருக்கும், அது எங்கே வாங்கலாம் அப்படின்றதெல்லாம் முதல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவேன். அண்ட் அந்த ப்ராடக்ட்லேயும் நிறைய வெரைட்டிஸும் இருக்குது. நார்ஸ் அப்படின்னா நார்ஸில் ஒரு 4-5 வெரைட்டிஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி நமக்கு லாக்மியில் இருக்கும் இல்லையா, லாக்மியில் வந்து ஒரு 150க்கும் கிடைக்கும், 1000 rupeesக்கும் கிடைக்கும் ஃபவுண்டேஷன். அதே மாதிரி நார்ஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அது எப்படி வாங்கணுன்றது சொல்லி கொடுத்தேன். நெக்ஸ்ட் ஐ ஆல்வேஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் த லென்ஸ். ஸோ முதல்ல லென்ஸ் அப்ளை பண்ணிடுறேன். அண்ட் அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் வித் தி ஐ மேக்கப். ஓகே, நார்ஸ் இஸ் அகெயின் அ கைண்ட் ஆஃப் ஹை டெஃபினிஷன் ஃபினிஷ் கிடைக்கும் மேக்கப்பில். நமக்கு ஒரு ஃபேர் டோன் மேக்கப்பும் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு லேர்னுங்க. ஏன்னா ஃபேர் டோன் மேக்கப்பில் நிறைய பேர் பண்ணுற ஒரு மிஸ்டேக் வந்து அவங்கள இதை ரொம்ப ஃபேர் ஆக்கிடுறது, இல்லைனா அவங்க கலரோட டல் ஆக்குறது. இதுவுமே கற்றுக்கணும். என்ன தான் டஸ்கி டோன் வேணும், டார்க் டோன் மாடல்ஸ் வேணும் அப்படின்னா அதுவும் நம்ம எடுப்போம். அப்பார்ட் ஃப்ரம் தட் நடுவில் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபேர் டோனும் நம்ம எடுப்போம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கான்டோர். ஃபேர் ஸ்கின்க்கு கான்டோர் பண்ணுறது ஈஸி தான், ஆனால் கரெக்டான கலர் அண்ட் கரெக்டான பிளெண்டிங் நீங்கள் கொடுக்கணும். ஸோ ஐ மேக்கப் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஐ மேக்கப் இது. அண்ட் ஐ ஹவ் ஒர்க்டு ஃப்ரம் லைட்டஸ்ட் கலர் டு டார்க்கஸ்ட் கலர். இந்த லைட்டஸ்ட் கலர் டு டார்க்கஸ்ட் கலர் வந்து 2 வகையில் அப்ளை பண்ணுவோம். வெர்டிக்கல்லையும் பண்ணுவோம், ஹாரிசான்டல்லையும் கொடுப்போம். ஸோ அந்த டெக்னிக் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதெல்லாம் கற்றுக்கணுன்னா நீங்கள் கிளாஸ்க்கு வந்தால் தான் கம்ப்ளீட்டாக புரியும். அண்ட் எஸ், அபவுட் நிறைய விஷயங்கள் அவங்க கேட்குற கொஸ்டின்ஸ் இன் பிட்வீனில் ஒரு விஷயத்துக்குமே நிறுத்தி நான் சொல்லிகிட்டே தான் இருப்பேன். ஏன்னா இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு கிளாரிஃபை தேர் டவுட்ஸ். அண்ட் இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஐ மேக்கப். ஸோ இதுதான் பண்ண போகிறேன். நானும் பிளான் பண்ண மாட்டேன், பட் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் காமிக்கணும் அப்படின்றத பிளான் பண்ணிவிடுவேன். ஸோ பண்ணும்போது அந்த சாரி டோன் அதெல்லாம் மைண்டில் வச்சு நான் ஒர்க் பண்ணுவேன். நாவும் ஐ எம் யூஸிங் அ பியூட்டி பிளெண்டர். ஓகே, கம்ப்ளீட்டாக ஃபேஸ் ஃபுல்லாகவே ரொம்ப ஈவனாக அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் என்னோட ஒரு குட்டி சஜஷன் என்ன, பியூட்டி பிளெண்டர்ஸ் வாங்கும்போது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக நீங்கள் வாங்காதீங்க. பிகாஸ் நீங்கள் அதுக்குன்னு ரொம்ப சீப், டோன்ட் பை வெரி சீப் பியூட்டி பிளெண்டர்ஸ் ஆல்சோ. ஒரு நாமினல் ரேட் வாங்கினீங்க அப்படின்னா யூ கேன் மேக் யூஸ் இட் ஆஸ் அ யூஸ் அண்ட் த்ரோ ப்ராடக்டாக நீங்கள் வந்து அதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இட் வில் பி வெரி ஹைஜீனிக் ஆல்சோ. ஸோ தட்ஸ் த ரீசன். அண்ட் ஐலாஷஸ் நோட் பண்ணுங்கள். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஐலாஷஸ். அகெயின் இட்ஸ் 3D லேஷஸ் தான் வச்சுருக்கேன். பட் கார்னர் மட்டும் ஒரு ஃபெதர் எஃபெக்டாக ஒரு லிஃப்டட் அப்பாக காமிக்கும். ஸோ ஐப்ரோஸ் அதெல்லாமே பண்ணி முடிச்சிட்டேன். ஃபைனலாக வந்து கான்டோர். ஸோ நான் சொன்னேன்ல, கான்டோர் வந்து ஒரு ஃபேஸ்க்கு ஒரு மாதிரி பண்ணுவோம். கண்டிப்பாக இதை பார்க்குற என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அப்படியே ரிவைஸ் பண்ண மாதிரி கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்க நினைக்கிறேன். ஸோ கான்டோர் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி, அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி கான்டோர் பண்ணியிருந்தோம். அதை அன்றைக்கி சொல்லி கொடுத்துருக்குறேன். அண்ட் அதுக்கப்புறம் அதை ஃபைனலாக பிளெண்ட் பண்ணுவேன். அந்த கான்டோர் பிளெண்டிங் அப்படின்றது ஒரு டெக்னிக் இருக்குது. ஸோ அது வந்து விட்டுருவேன். அதுக்கப்புறமா ஃபைனலாக பண்ணுவேன். அண்ட் திஸ் இஸ் கால்ட் பேக்கிங். தட் இஸ் பவுடர் அப்ளிகேஷன் இஸ் அதர்வைஸ் நவ் கால்ட் ஆஸ் பேக்கிங் டெக்னிக். அது இஸ் பேக்கிங் ஆர் சீலிங் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் எங்களோட 15 days ப்ரோ மேக்கப் ஆர்டிஸ்டிக் கோர்ஸ் வந்து July 26th, தட் இஸ் கம்மிங் மண்டே ஸ்டார்ட் ஆகுது. ஐம் ரியலி சூப்பர் எக்ஸைட்டட் அண்ட் டு வெல்கம் to my beautiful new set of students. Yes, now come to the lipstick. Lipstick செம்ம பியூட்டிஃபுல்லான கலர் இருக்கும். லேடிஸ்க்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு கலர் பிங்க். அண்ட் பிங்க்லேயே அந்த பேபி பிங்க் அந்த கேட்டகரி வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நியூடு, பேபி பிங்க், அந்த பீச் கலர்ஸ் எல்லாமே. ஆனால் சில பேருக்கு போடும்போது அது ஒரு மாதிரி வெளுத்து போன மாதிரி தெரியுங்க. ஸோ யூ ஹாவ் டு சூஸ் த ரைட் பேபி பிங்க்ஸ். ஓகே, இது வந்து பேபி பிங்க்லேயே கொஞ்சம் டார்க்கர் ஷேட் இது. அண்ட் திஸ் இஸ் ஃப்ரம் மேக். ஐம் ரியலி சாரி, அதோட பேர் நான் மறந்துட்டேன். கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்போது பேரை நோட் பண்ணி வச்சுருக்கேன். நோட் பண்ணிவிட்டு சொல்கிறேன். பிகாஸ் நான் யூஸ்வலி ஐ ஜஸ்ட் ஃபர்கெட் த நேம்ஸ். பிகாஸ் நான் மேக்ஸிமம் நம்பர் பார்த்து எதுவுமே ஒர்க் பண்ண மாட்டேன். அப்படி தான் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸையும் நான் வளர்த்துருக்கேன். தட் இஸ் நம்பரை பார்த்து சொல்லி கொடுக்கவே மாட்டேன் எதுவுமே. இது நல்லா இருக்குமா, இது பிடிச்சிருக்குமா, இது இவங்களுக்கு சூட் ஆகுமா, இது டெஸ்டிங் எப்படி பண்ணணும், இதை வாங்கலாமா வேண்டாமா, இது கருப்படிக்குமா இந்த ஷேட், இல்லை கிரே அடிக்குமா இந்த ஷேடு. அதே மாதிரி ஒரு சில லிப்ஸ்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேராக இருக்கவங்களுக்கும் கூட நல்லா இருக்காது, கருப்பாக இருக்கவங்களுக்கும் நல்லா இருக்காது, மீடியமாக இருக்கவங்களுக்கும் நல்லா இருக்காது. ரீசன் வந்து அது
when you become a makeup artist you will know. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குங்க மேக்கப்பில். அழகாக இருக்குன்னு மட்டும் வாங்க முடியாது. யூ ஹாவ் டு டெஸ்ட் இட் அண்ட் சி. ஓகே, ஐ மேக்கப்பில் கொஞ்சம் கிளிட்டர்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் நவ் கம்மிங் டு தி ஹைலைட்டர். ஸோ நீங்கள் பார்க்கலாம், அந்த ஐ மேக்கப் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நானே நல்லா இருக்குது நல்லா இருக்குது நல்லா இருக்குது சொல்கிறத விட நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்டில் எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா. ஸோ ஹவ் இஸ் ஆர்த்தி பாலாஜிஸோட vlogging நல்லா இருக்கா இல்லையா, எதுனாலும் யூ கேன் டெல் மீ ஸோ தட் ஐ ஆல்சோ இம்ப்ரூவ் மை செல்ஃப். அண்ட் ஃபைனலி ஜுவல்லரி போட்டுட்ட பிறகு தான் ஐ யூஸ் டு டூ தி ஹேர் ஸ்டைல். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸ். ஓகே, ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸ் எப்படி அதுவும் ரீயூஸ் பண்ணுறது எப்படி, ஏன்னா ஹைஜீனிக் ஃபார்மில் அது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து டபுள் எக்ஸ்டென்ஷன் ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ ஹேர் இல்லாத பிரைட்ஸ்க்கு லைக் வால்யூம் இருக்காது, லென்த் இருக்காது, திக்னஸ் இருக்காது, பட் இட் ஷுட் லுக் ரியலிஸ்டிக். ஓகே, எனக்கு வந்து இந்த விக்கு வச்ச மாதிரி டொப்பா வச்ச மாதிரி எப்போவுமே என்னோடய ஹேர் ஸ்டைல்ஸ் இருக்கவே இருக்காது. ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக மேலே இருக்க ஹேருக்கும் கீழே இருக்கும் ஹேருக்குமே கலருமே நான் ரொம்ப நோட் பண்ணுவேன். ஸோ அந்த பின்னிங் ஹேர் பின்ஸ் எப்படி பின் பண்ணணும்னு உள்பட நான் சொல்வேங்க. கண்டிப்பாக லன்ச் டைமோட எங்களுக்கு எக்ஸ்டெண்டடாக தான் போகும். கண்டிப்பாக எனக்கு பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லார் முகத்துலையும் ஒரு ஸ்மைல் வரும் இப்போது. ஏன்னா லன்ச் டைமுக்கு ஆன் டைம் நான் விட மாட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா இட்ஸ் டபுள் எக்ஸ்டென்ஷன். நான் சொன்னேன் கீழே ஒரு எக்ஸ்டென்ஷன் ஃபிக்ஸ் பண்ணி டபுள் எக்ஸ்டென்ஷன்ஸ் எப்படி வைக்கிறோம். அண்ட் எங்கள் கிளாஸில் ப்ரோ மேக்கப் ஆர்டிஸ்ட்ரி கோர்ஸில் வந்து ஐ ஆல்வேஸ் கைட் தம். இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன்ஸ் இது எல்லாமே வந்து எங்கே வாங்கலாம் அண்ட் நான் எங்கே வாங்குகிறேன் அண்ட் த டைரக்ட் டீலர்ஸ் ஐ வில் பி இன்ட்ரடியூசிங் டு தெம். ஸோ தட் அடுத்த லெவல் அவங்க போகும்போது எப்போ அவங்களுக்கு வேணுமோ அதை அவங்க தே கேன் காண்டாக்ட் த டீலர்ஸ் டைரக்ட்லி அண்ட் பை த ப்ராடக்ட்ஸ். ஸோ அதுதான் ரீசன். எஸ் நெக்ஸ்ட் இஸ் லைக் ஓவராலாக முடிஞ்சிருக்கு. அண்ட் யூ கேன் see the finish. அந்த ஐ மேக்கப்பாக இருக்கட்டும், லிப் மேக்கப்பாக இருக்கட்டும், அந்த ஸ்கின் டோனாக இருக்கட்டும், குட்டி குட்டி ரெட் மார்க்ஸ் இருந்தது ஸ்கின்னில். அண்ட் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவங்க ஃபீச்சர்ஸ் வந்து அவுட்புட் ஆயிருக்கு பாருங்கள். இட்ஸ் ஆல் பீன் கேப்சர்ட் இன் மை ஃபோன். ஸோ மேபி கொஞ்சம் நிறை குறைகள் இருக்கலாம். ஃபோனில் தான் எடுத்தால், அதுவும் எங்களோட ஸ்டாஃப் யாரோ தான் எடுத்திருக்காங்க. ஸோ என்ன ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறோம் அண்ட் எப்படி அப்ளை பண்ணணும் ஸ்ப்ரே. ஸோ இந்த மாதிரி ஒரு நுணுக்கமுமே சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். பிகாஸ் எனக்கு என்னென்னா நான் எடுக்கிறது அவங்களுக்கு ரீச் ஆகணும். ஏன்னா அவங்களுடைய வேல்யூபிளான டைம், அதை விட வேல்யூபிளான மணி அண்ட் அதோட வேல்யூபிளாக நிறைய பேர் கிட்ஸை விட்டுட்டு வராங்க. அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்க மனசில் வந்து பதியணும். அப்பயே உடனே அவங்க பண்ணலனா கூட பிரைட்ஸை எடுத்து பண்ணும்போது ஒரு விஷயமே அப்படியே நான் சொன்னது வந்து அவங்களுக்கு அப்படியே காதில் ஓடணும். ஸோ அதனால் நான் பேசிக்கிட்டே தான் இருப்பேன், லைக் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதுக்குன்னு முக்கியமான பாயிண்ட்ஸை தான் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்பேன். ரொம்ப வந்து தேவையில்லாத பேச்சுக்கள் அங்கே இருக்காது கிளாஸ் எடுக்கும்போது. அண்ட் ஃபைனலி கொஞ்சோண்டு ப்ளஷர் மட்டும் கொஞ்சம் வந்து அப்ளை பண்ணிகிட்டே இருக்கேன். எனக்கு கூட வந்து என்னுடைய ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க. எஸ், எனக்கு எப்போவுமே ஐஎம் பிரைட்ஸ் சாமிங்காக அழகாக அவங்க மாதிரி இருக்கணும் வித் தேர் ஓன் பியூட்டிஃபுல் ஃபீச்சர்ஸ். ஸோ அதில் தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஸோ எஸ், திஸ் இஸ் தி அவுட்புட். நீங்கள் அந்த கான்டோர் கொஞ்சம் ஹெவியாக பார்த்தீங்கன்னா அது எல்லாமே நான் பிளெண்ட் பண்ணிட்டேன். எனக்கு கான்டோர் அப்படின்றது ஒரு ஷேடு தான் தெரியணுமே தவிர எனக்கு ரொம்ப பட்டையாக லைனாக அந்த மாதிரி தெரியக்கூடாது. அப்ளை பண்ணும்போது அந்த மாதிரி நான் அப்ளை பண்ணுவேன். பட் தேர்ஸ் அ டெக்னிக் டு பிளெண்ட் இட் வெல். ஓகே, ஸோ ஐப்ரோஸாக இருக்கட்டும். ஸோ அன்றைக்கி வந்து ஜஸ்ட் ஒரு லைன் வேரியேஷன், ஒரு சிம்பிள் மேக்கப் கேட்டால் கூட நீங்கள் பியூட்டிஃபுல்லாக பண்ணணும் இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் வெரி வெல். ஸோ எஸ், ஹோப் யூ லைக்ட் இட். சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.